எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் ஓவியா, வயசு 39 கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு அருமையான நல்ல கேரக்டர் உள்ள நல்ல வசதியாக சேர்ந்துக்கிற பெண் வரந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ஆசியம் பார்த்தீங்கன்னா கண்ணின்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரைன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பி வராங்களா? இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சதை சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ சொந்தமாக ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ இவங்க பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க பர்சனல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா சுயபத்தியம் எல்லாம் சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே பரம்பரையாகவே நல்ல வசதியான குடும்பம் தாம்மா. இவங்க 2 பேரும் சம்பாதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மெடிசன் ஃபீல்டில் டீலராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கிற ஃபேமிலி தாம்மா. இவங்களோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப மோசமாக போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸில் இவங்களுக்கு நல்ல இன்கம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆவது திருமணத்துக்கு வரன் பார்க்க தான் சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போத்தனை ஒரு நல்ல கேரக்டராக சொல்கிறாங்கம்மா. கெட்ட பழக்கம் எதிர்க்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நீங்கள் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாமா? இந்த மாதிரி நல்ல ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ லக்ஷனா வயசு 40 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தாங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தாங்க சொல்கிறாங்க. ஆசையும் பார்த்தீங்கன்னா மேஷம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பி வராங்கம்மா. இவங்க ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வரதான் சொல்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களா? இவங்க கடலோர பகுதியில் தான் வாழ்ந்துட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான். இவங்களை கூட பிறந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரைவேட் கம்பெனி தான் வேலை பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க தான் இவங்க பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்துட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வயசாகிட்டு தானே இவங்களுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு 2ஆம் திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்க. நம்ம இவங்களுக்கு பையனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் ஒரு நல்ல வேலையில் குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் இவங்க பொண்ணையும் கடைசி வர நல்லபடியாக பார்த்துட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்ல வசதியாக இருந்து நல்லபடியாக பார்த்துப்பீங்க நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இவனை அப்ரோச் பண்ணலாமா? இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.